நெய்வேலி வேட்பாண்டியன் குமார் சாலை நெய்வேலி மாணிக்கமான அவர்களை வெற்றி பெற ஆட்டம். சமரசவேதனாதாவே மெய்வழினா மனநாதமே முத்திபூர்ணம் யாகமே யாகவே சஜிகம் பொறியாள மக்களுக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். களக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைசிறியேன் நுளம்பூத்து காய்த்ததொரு காய்தான். களக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைசிறியேன் நுளம்பூத்து காய்த்ததொரு காய்தான். விளக்கமுற பழுத்திடுமோ விளக்கமுற பழுத்திடுமோ விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ குளக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குளக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ அந்த ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிந்திலனே. இப்படி அறியானை அறிய வைத்து இப்படி அறியானை அறிய வைத்து அந்தனாய் என்னை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து தெரியானை தெரிய வைத்து திரள் இருளை தீத்தெறிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியானன் பெரியானை பெரியான் என்று என்னை ஓங்கி ஓங்கி பேச வைத்த பிறவா பெரே சரியான சரிநிலையில் என்னை ஏறென்றேற்றி வைத்த சாலை வாழ்வே. நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த பாவூர் சத்திரம் தெய்வீக சபையானது இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையில தம்பி சாலை திருஞான சம்பந்தம் அவர்கள் பாதம் என்ற தலைப்பில் முத்திப்பெற அற்புதமாக ஆற்றினார். பாதம் என்றால் என்னன்னு அவர் சொல்லிட்டார் விளக்கமா. பாதம் தெய்வத்தினுடைய திருவாக்காக இருக்கிறது. இப்ப அந்த தெய்வத்தினுடைய திருவாக்கு எப்படி இருக்கிறது என்றால் நமக்கு வேதமாக இருக்கிறது. அதனால அவர் பாதம்னு பேசினாரு. நான் வேதம் என்ற தலைப்பில் முத்திப்பெருரை ஆற்ற விளைகிறேன். இப்போ அந்த பாதம்னு அவர் பேசுனதுலயே அப்படியே அந்த அந்த நினைவு எங்கேயோ போய் சொருகி எனக்கே தூக்கம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கும் எல்லாத்துக்கும் தூக்கம் வந்திருக்கும். அதனால தூங்கிடாம இந்த வேதம்ங்கிற தலைப்பை கேட்கணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். இப்போ வேதம்னா என்ன? வேதம் என்றால் என்னன்னா மறை ஆகமம். வேதம்னா என்னன்னா மறை ஆகமம் கீதை ஏற்பாடு சங்கீதம் குரான் இதெல்லாம் அந்த வேதத்தை பத்தி சொல்றாங்க. இப்ப வேதம்னா என்ன?
இதெல்லாம் சொன்னமே, அது வேதம்னா என்ன? எழுத்தா அல்லது பேச்சா? அது எழிலோங்கு சம்பூரண உயிர்களிப்பின் வாய்மை. இப்படி நினைக்கணும். வேதம்னா என்ன? பாதம்னு பேசினார். இப்ப பாதம்னா லேசா நினைக்க முடியுமா? அப்ப வேதம்னா லேசா நினைக்க முடியுமா? அப்ப அது எழிலோங்கு சம்பூரண உயிர்களிப்பின் வாய்மை. உயிராணி திருவசனம். அது விஸ்வநாத உயிராணி திருவசனம். அது விஸ்வரூப உயிராணி திருவசனம். அது தில்லை அமுதம். அது அமுததாரை. அது மந்திர சிந்தை வாக்கு. அது அறிவான பொருள் என்று நாம் அந்த வேதத்தை முதல் விளங்கிக்கணும். அப்பதான் வேதம்னா எதுக்காக நமக்கு வேணுங்கிறது அது முதல் நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதைத்தான் எடுத்து நம்மளுக்கு சொல்றாங்க. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். நீ மேல போக வேண்டாம். நீ வேதத்தை நீ ஓத ஆரம்பிச்சிட்டினாலே உனக்கு புண்ணியம். ஓதுறதுன்னா என்ன? வெறும் படிக்கிறதா? ஓதுறது என்றால் ஓதி உணர்ந்து உரைப்படி நட. ஓதி உணர்ந்து உரைப்படி. அப்ப வேதத்தை இப்படி எல்லாம் பண்ணாதான் புண்ணியம் நம்மளுக்கு. அத கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தகை என்று திருவள்ளுவ பெருந்தகை அர்த்தம். அப்போ ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்தோர் என்ன ஆகிறான்னு தெய்வம் சொல்றாங்க. ஈதுலகத்தில் எவர் குலமெனினும் நித்திய பொருளும் நிமலனும் அவனாய் சுத்த சைதன்ய சிவக்கொழுந்தவனாய் முத்தொழில் கரசி முனிவனும் அவனாய் ஆதியும் அவனில் அனைத்தும் அவனில் குதிகொள் கால குறையதும் தாண்டி விதியெல்லாம் கடந்து விளங்குவோர் என்றும் தெய்வம் அப்படி அடிக்கிட்டே போறாங்க. அப்போ அந்த வேதத்துல சில திருவாக்கியங்கள் வரும்போதே டயத்தை சொல்லிட்டாங்க. 12:40 முடிஞ்சிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் சேர்த்து 12:20 முடிச்சிருந்தாங்க. 25 முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதனால டைம் இல்லை. அதனால நம்ம ஒரு 4-5 திருவாக்கியத்தை மட்டும் தெய்வம் பார்ப்போம். ஏன்னா தெய்வ திருவாக்கியம் தான் நம்மளுடைய செவிக்குள்ள சொன்னார். அந்த சலங்கை சத்தம், அந்த நாத ஒளி, சிலம்பு, கால் சதங்கை கொலுசு தண்டை கலகலன்னு ஜொலிக்க அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி ஜொலிச்சது? நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது தெய்வம் அந்த ஒளி சப்தம் கேட்குதா, அந்த ஜல் 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 ஜல்ங்கிற சத்தம் கேட்டுதா அப்படின்னாங்க. நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தோம். அப்போ எங்களுக்கு கேட்கல. எங்களுக்கு கேட்டுச்சா? நாங்க திரும்பி குழல் இருந்த பக்கம் பார்க்குறோம், நகரா இருக்கிற பக்கம் பார்க்குறோம், மணி இருந்த பக்கம் பார்க்குறோம், சத்தமே கேட்கல. இங்க ஜல் ஜல் சலங்க ஒளி நம்ம கேட்டு இருக்கிறோம் இல்லையா? மாடு கூட கழுத்துல கட்டிட்டு போகும்போது ஜல் ஜல் ஜல்னு கேட்கும். அப்படியாவது கேட்குன்னு பார்த்தா ஒன்றும் கேட்கல. நட்சத்திரநந்தர் அங்கே சொன்னார். அந்த வாய்த்து நீங்க அந்த ஒளிநாடாவில் கேட்டீங்கன்னா நல்லா தெரியும். அப்ப இருக்கும். அப்போ ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது அப்படின்னா இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு அவரு. எப்படி? அவரு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்னையா இவரு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நமக்கு ஒண்ணும் கேட்கலையே. இல்ல, அது கேட்பாங்க. எங்களுக்கு அந்த அறிவுல, அன்னைக்கு இருந்த அறிவுல என்ன சத்தம்னா, நான் இப்ப எல்லாரும் அப்படிதானே, சலங்க ஒளினா ஜல் ஜல்னு சத்தம் கேட்டாதானே, அது இல்லாம கேக்குதானா என்னையா இப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் நட்சத்திரம் இப்ப நீ கேட்டீங்கன்னா தெரியும். அந்த திருவாக்கியத்துல நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. அது எப்ப புரிஞ்சுது? அந்த அறிவு பருவம் வந்த உடனேதான் அந்த சலங்கை ஒளி தெய்வத்தினுடைய திருவாக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அது புரிஞ்சது. ஆமா, கேளுங்க. நம்ம கேட்டாதானே. நான் சத்தத்திலேயே கேட்டா, அந்த சத்தத்தை கேட்டா, எந்த சத்தம்? நாத சத்தத்தை எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறக்கா. அப்ப அந்த நாத சத்தத்துல தெய்வம் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நாவுக்கு பெரிதாக உலகம் இல்லை. இந்த நாவு, எந்த நாவு அப்படிங்கிறது, நாவுக்கு பெரிதாக உலகம் இல்லை, கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அந்த கலைவாணி உன்னாவில் இருக்கும்படி உன்னாவை நீட்டி அகட்டி என்ன நாவாக ஆக்க வேண்டும்? வேதனாவாக ஆக்க வேண்டும். இப்ப நாவுனா என்ன? நம்ம நாவா? நாவுனா இப்ப நம்மளுக்கு தெரியல. ஆட்டுக்குட்டிக்கும் ஆடுக்கு இருக்கு நாவு, மாட்டுக்கு இருக்கு. எதுக்கு நாவு இல்லை? இப்ப அந்த நாவும் நம்ம நாவும் ஒன்னா? இப்ப நம்ம நாவும் தெய்வ நாவும் ஒன்னா? இப்படி நல்லா சிந்திக்கணும். நாவு என்றால் நம்மகிட்டயும் நாவு இருக்கு, எதையோ பேசுது. இது நாவு தான்.
இப்ப நாவுக்கு பெரிதாக உலகம் இல்லைனாங்க. இப்ப நான் சொன்னேன்னா எங்க குடும்பம் வரைக்கும் கேட்குறாங்களோ கேட்கலையோ அது எனக்கு தெரியாது. நான் இந்த நாவல ஒன்று சொன்னேன் அப்படின்னா என் குடும்பமே நான் சொல்றபடி கேட்குமா கேட்காதான் எனக்கு. ஒரு ஊர் தலைவர் சொன்னார்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. ஒரு நாட்டினுடைய முதல் மந்திரி இப்ப சொன்னாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? உத்தரவு போட்டா உடனே நடக்கும். அவனை அரெஸ்ட் பண்ணுன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த நோட்டு செல்லாதுன்னா சொல்ல, இப்ப மோடி இருந்த அரசாங்கத்துல பண்ணாங்க, செல்லாத நோட்டு அப்படின்னாங்க, உடனே ஆச்சா இல்லையா? அப்ப அந்த அதிகாரம், நாவுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இது அமெரிக்க ஜனாதிபதிக்கு அதோட அதிகாரம் இருக்கா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் ஒரு அப்போ இந்த நாவுகளுக்கே இவ்வளவு அதிகாரம் இருந்தால் இந்த சர்வத்தையும் படைத்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கிற அந்த இறைவனுடைய நாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதுதான் வேதம் என்று நாம். அப்பதான் நாவுக்கு பெரிதாக உலகம் இல்லை. அந்த நாவல தான், தெய்வத்தினுடைய நாவல யார் குடியிருந்தது? கலைவாணி யார் நாவ குடியிருந்தாங்க? தெய்வத்தினுடைய நாவல அங்க குடியிருந்துச்சு. அப்ப அவகிட்டே குடியிருந்தா போதுமா? அதனால தெய்வம் சொல்றாங்க, உங்ககிட்டயும் வரணுமாடா, உங்ககிட்டயும் அந்த நாவல வரணும் அப்படின்னா. ஆகவே அந்த கலைவாணி உண்ணாவில் இருக்கும்படி, அந்த எங்கிட்ட இருந்த கலைவாணி யாரு? தெய்வத்தில் இருந்த கலைவாணி உண்ணாவிலே வரணும். உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை என்ன பண்ணணும்? நீட்டி அகட்டி வேற பேச்சு பேசக்கூடாது, வேதனாவாக மாற வேண்டும். இப்ப வேதனாவாக மாறுறதா இப்ப நம்ம பேசுறோம். நீங்க அதை கேட்கற கற்றலின் கேட்டலே நன்று. இப்ப கேட்டது உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறவங்க எல்லாம் பேச தெரியாதவங்கன்னு அல்ல, அவங்களை எடுத்து இங்க விட்டா நிறைய பேசுவாங்க, அது இல்லையா? முடிக்க மாட்டாங்க. அதுக்குதான் அந்த முடிக்கிற ஆளுகளை மட்டும் செலக்ஷன் பண்ணி ஐயப்பன் விட்டு இருக்கிறாரு இங்க அப்படின்னு, புரியுதா? அதனால அப்போ இது வேதம் என்பது திருவாக்கு, அது நம்ம ரட்சிப்புக்குரிய. அதை சொல்றாரு திருமங்கை ஆழ்வார், அற்புதமா சொல்றாங்க, தெய்வத்தினுடைய நாவு இப்படி இருந்துச்சு அப்படின்னு. பேசினார் பிறவி நீத்தார். எதை பத்தி பேசுனது? உலக வாழ்க்கையை பத்தியா? ஜவுளி கடையில உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கா நான் பேசினா பிறவி போயிருமா? நகைக்கடையில உட்கார்ந்துட்டு நான் மணிக்கணக்கா பேசினா பிறவி போயிருமா? இந்த பிறவி கொஞ்ச நாள் நீடிக்கும். இந்த தேகமாகிய பிறவி, இந்த பிறவி இருக்கிறனால. ஆனா அது முடியுமா தான் சொல்றாங்க. அப்ப சொன்ன பேசினார், தெய்வத்தை பத்தி பேசினார். பேசினார் பிறவி நீத்தார். எதுன்னு சொல்றாங்க? பேருளான் பெருமை பேசி. நம்ம எதையோ நினைப்போம் இல்லையா? பேருளான் பெருமை பேசி ஏசினார் உய்ந்து போனார் என்பது உலகின் வண்ணம். நான் பேசினேன் ஐயா, நான் பேசினேன் உன்னைய பத்தி, ஏச மாட்டேன். ஏச்சுதல் என்றான திட்டுறது தானே ஏச்சுதல். என்னையா ஏசுற அப்படின்னு. அப்ப நம்ம சாதாரணமா பேசி கொண்டிருக்கிற பேச்செல்லாம் என்ன? ஏசினார் உய்ந்து போனார் என்பது உலகின் வண்ணம். நான் பேசினேன் ஏச மாட்டேன். எதுக்கு? இந்த பேதையன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணற்பாலே என்று அவர் திருமங்கையாளர். நமது பெரிய தந்தை வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் அதையே அற்புதமா எடுத்து சொல்றாங்க. அதையே, அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். என்ன வேணும்? ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே. இந்த வேலைதான் நான் செய்யணும். யாரு? 6 திருமுறைகள் எழுதிய அவர் சொல்றாரு, இந்த வேலை ஒண்ணுதான் நான் செய்யணும். ஏன்? அந்த தெய்வ திருவடி போய் சேரணும். அப்ப நாம் என்ன பண்ணணும்? படிக்கணும் இல்லையா வேதத்தை? அதான் சொல்லணும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினதருட்புகளை எம்பிடல் வேண்டும். இதுலயும் அவரு சொல்றார், அந்த பேசுறதையும் தப்பு செஞ்சுட்டா நம்மளே தப்பு செய்வோம் இல்லையா? தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். ஆனா இருந்தாலும் தலைவனினை, அந்த இறைவனை மறவாத நிலைமையும் வேண்டுவனே.
என்று அவர் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த வேதம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா நம்மை ரட்சிப்பதற்கு. வேதத்தை எதுக்கு எடுத்து தெய்வம் வழங்கினார்கள் என்றால் நம்மை ரட்சிப்பதற்காக. அதை 113வது திருவாக்கியத்தில் தெய்வம் அற்புதமா எடுத்து கொடுக்குறாங்க. உன் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. நான் சம்பந்தங்கிட்ட சொல்றது, உன் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. நான் என்ன சொல்லணுமா, என் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது என்று நாம் நினைக்கணும். இன்னொருத்தருக்கு சொல்றதா? அவங்க சொல்றாங்க, ஆனா நம்ம என்ன எப்படி எடுத்துக்கணும்? நம் ரட்சிப்புக்குரிய, என் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. என்ன வாக்கியம்? தேவரகசிய செயல். அதை என்ன பண்ணணும்? உன் செவியில் வாங்கி சிந்தித்து, அதையே தான் சொல்றாங்க. பிறரிடம் பேசுவது என்ன? தவம் செய்ய முடியுமா? இப்ப தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது என்று அதுல எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ சொன்னார், இறைவனை பார்க்க முடியுமா? நம்ம பார்க்க முடியாது. எப்படி பார்க்கறது? இந்த பாதம் தெரியுமா தெரியாதா? இறைவனை தெரிஞ்சாலும் அந்த பாதத்தை தெரியலாம் சொன்னாரா இல்லையா? அப்ப இறைவனை பார்க்கலாமா பார்க்க முடியாதா என்று 242வது திருவாக்கியத்துல தெய்வம் எடுத்து சொல்றாங்க. பார்க்கலாமா பார்க்க கூடாது. எப்படி பார்க்கலாம்? நல்லா நம்ம படிச்சால பார்க்கலாம். நம்ம படிக்கிறதே இல்லையா, எப்படி பார்க்க முடியும்? அதுக்குத்தான் வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிச்சீங்கன்னா உபதேசம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப உபதேசம் தெய்வம் எடுத்து வச்சுட்டாங்க, நாம் அதை கவனிக்கிறது இல்லை. நாம் கவனிக்காம அப்படியே பார்த்துட்டு போறோம். அதுதான் சொல்றாங்க, நம்மை ஈசன் படைத்தான். எப்படி சொல்றாங்க பாருங்க, எங்க அந்த திருவாக்கியத்துல 242ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மை ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். அந்த வேதத்தில் என்ன செய்யணும்? ஈசன் அந்த வேதத்துல யாரு கொடுத்தது? வேதத்தை கொடுத்தது யாரு? ஈசன். அந்த வேதத்தில் ஈசன் என்ன பண்ணிருக்காங்க? நாம் நடக்க வேண்டிய நேர்பாதை, குறுக்கு வழி அல்ல, நல்லா கவனிக்கணும். நேர்பாதை போட்டு காட்டி போயிடல, இருக்க. எங்க இருக்காங்க? வேதத்தில் போட்டு காட்டி இருக்க. நாம் என்ன செய்யணும்? அதை விட்டு விட்டு தள்ளுபட்ட கடைகளை போல் விருதாவாக சுற்றி வருகிறோம். விருதா சுற்றி வருதுன்னா பார்த்துருக்கு, எரும மாடெல்லாம் பாட்டில் ஆரன் அடிச்சாலும் விலகாது. அதுதான் விருதா, வேற ஒன்றும் இல்லை. பாட்டில் அது ஆரன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அது போல நம்ம சிந்தனையே இல்லாம தெரியுறோம் பார்த்தீங்களா? அதான் விருதாவாக சுற்றி வருகிறோம் சொல்றாங்க. வேத ஏற்றில் உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். இறைவனை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? போய் வேற யாராவது போய் ஒரு குருவை தேடி போகணுமா? வேற இன்னொருத்தரை போய் தேடி போகணுமா? நல்ல வேத ஏற்றில் உள்ளது நீ படிச்சினா இறைவனை பார்க்கலாம். தெய்வம் உறுதி கொடுக்குறாங்க. வேத ஏற்றில் உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வயிறு வளர்ப்பதல்ல. நம்ம எல்லாம் என்ன படிக்கிறது? வயிறு வளர்க்கறக்கு. அதான் தெய்வம் சொல்றாங்க, கல்வி நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. சத்தியம் பண்ணி சொல்றாங்க. இத கல்வி நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. ஆனால் நீ அதை வைத்துக்கொண்டு உன் வயிற்றுக்கு ஜீவனம் பண்ணுவானாக வந்து விட்டாய். அதை மாத்துறதுக்கே எனக்கு இத்தனை பாடுறான் உங்ககிட்ட அப்படின்னு. எவ்வளவு அவங்க, அதனாலதான் உன்னை மாத்துறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எனக்கு தமர் விழுந்தது. அப்ப அதை நம்ம நினைக்கணுமா இல்லையா? தமர் விழுகுது அப்படின்னு சொன்னா எப்படி இருந்த எண்ணத்தை என்ன சொன்னாரு? எண்ணத்தை மாத்தினாங்க. இந்த தேகம் மாறிச்சா? என்ன மாறிச்சு? நினைவாகிய தேகம். அதுவும் தேகம். இன்னொரு தேகம் இருக்கு, இது ஒரு தேகம். இந்த தேகத்திற்குள்ள அழியாத சூக்கும தேகம் இருக்கிறது, ஜீவ தேகம் இருக்கிறது. அதுதான் நினைவாகிய தேகமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த தேகத்தை தான் கொடுக்குறாங்க. ஆமா, நீ என்ன இருக்கு? நீ அவர் சொன்னாரு இல்ல? ஆமா, அதான் நீ பேசு, உன் நாவில் நின்று நான் பேசுவோம். நீ பேசினா தானே நாவில் நின்று பேசுவாங்க. பேசாம இருந்து எப்படி பேசுவாங்க? அதான் சொல்றாங்க. புரியுதா? அவர் சொன்னார். அவர் சொல்லும்போது
நீ கேட்குற ஆசீர்வாதம் என்ற ஒரு எல்லை இருக்கு. நல்லா சொன்ன, நல்லா கவனிக்கணும். நீ கவனிச்சீங்கன்னா, இப்போ நான் கவனிச்சேன், நான் சொல்றேன். ஆசீர்வாதம் ஒரு எல்லை இருக்கிறது. கேட்குறவங்க ஆசீர்வாதத்தை போடுபோக்கா கேட்டா அவங்க என்ன செய்வாங்க? இவ்வளவுதாங்க பெரிய ரகசியம் அது. நீங்க கண்ணுல கண்ணீர் உருகி, ஆமா, மாலையா உருகி அந்த ஆசீர்வாத எல்லையிலிருந்து தெய்வமே என்னை அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் அந்த ஆசீர்வாத எல்லையில் நின்று ஆசீர்வதிப்பார்கள் என்று சொன்னார். அப்படி அப்படி இருக்கணும் இல்லையா? அப்புறம் கண்ணீர் உருகணும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்ன அருமை. அப்படி நீட்டிட்டே போறாரு. நம்மளுக்கு நேரம் இருக்கா? இல்லை. அதனால நம்ம அதை கட் பண்ணிடுவோம். அப்படி நிறைய அவர்கள் எடுத்து அந்த ஊற்றலும் தெய்வத்துக்கு நம்ம என்னங்க கொடுக்க முடியும்? நம்மளால கொடுக்க முடிஞ்சது ஏதாவது ஒன்று சொல்லு. இந்த மனிதனால இறைவனுக்கு படைத்த இறைவனுக்கு ஏதாவது தர முடியுமா என்றால் முடியாது. என்ன கொடுக்க முடியும்? அவர்கள் படைத்த கண்ணீரை காணிக்கையாக தர முடியும். அதுதான் காணிக்கை, நம்ம கொடுக்குற காணிக்கை. சொன்னார் 10,000 ரூபாய் பணம் கொண்டு கொடுத்தார். அப்படி கட்டா தெய்வத்துக்கு முன்னாடி வச்சாருன்னு சொன்னார். எடுத்தாங்களா தெய்வம்? ஏன்? அவர்களுடைய பிள்ளையா இருந்து ஒரே ஒரு பைசா கொடுத்தாலும், ஒரு ரூபாயை கொடுத்தாலும் அவர்கள் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அதை நீவி வச்சுக்கிறான். அதுதான் சொல்றேன். ஏன் அப்படின்னு, ஏன் நீவுனாங்க? அட என் புள்ள கொடுத்தாண்டா, நீ 10,000 கொடுத்தாலும் நீ வாங்கல. ஏன் வாங்கலன்னா, அப்படியாவது வாங்கலன்னா தெய்வமே என்னைய நீ பிள்ளையா சேர்த்துக்குங்க, இப்பவாவது காணிக்கையை வாங்கிக்கன்னு சொல்லுவாங்கிறக்கா சொன்னாங்க. ஆனா அவங்க கேட்டாங்களா? அது அவருக்கு புரிஞ்சுதா? இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? அவ்வளவுதான். இப்ப எதற்காக அவர்கள் செஞ்சாங்கன்னு நமக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். அதான் எடுத்து சொல்றாங்க. அப்போ அதுல சொன்னாங்க, நம்மில் உள்ள தெய்வீகம், மேலும் சொல்றாங்க, நம்மில் உள்ள தெய்வீக மலை என்ன நம்ம கிட்ட இருக்கு? நம்மில் உள்ள தெய்வீக மலையை அது எப்படி இருக்கு? சுயம் பிரகாச நித்தியானந்த மணியாக இருக்கு. நம்மில் உள்ள தெய்வீக மலையை சுயம் பிரகாச நித்தியானந்த மணி அறிவதே படிப்பதன் பயன். ஆனா நம்ம படிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றேன். எங்க அண்ணன் யாராவது ஒருத்தர்கிட்ட என்னை பார்த்து நேற்று கூட வரும்போது ஐயப்பன் சொன்னார், உங்ககிட்ட வந்தா ஒரு வாக்கியம் சொல்லுங்க, ஒரு பாடல் சொல்லுங்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒருத்தரும் போன் பண்றது இல்லை. எப்படி? நல்லா பாருங்க. உங்களுக்கு ஏன் போன் பண்றது இல்லைன்னா, ஒரு வாக்கியம் சொல்லுங்க, நீ ஒரு பாடல் சொல்லுன்னு சொன்னா யாராவது உங்களுக்கு போன் பண்ணி ஏதாவது சந்தேகம் கேட்பாங்களா? நீ முதல் வாக்கியம் படிச்சே அப்படின்னு கேட்பானே அப்படின்னு. ஒருத்தர்கிட்ட சொன்னேன், சாமி அவர் என்ன சொன்னாருமா, 500 ரூபா பணம் வேணாலும் நான் கொடுத்துறேன், என்னை வாக்கியம் படிக்க சொல்லாதீங்க. ஒரு வாக்கியம் படிங்கயா, தெய்வத்தினுடைய முத்திரை மோதிரம். அது நான் எப்பவும் சொல்வேன், எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றேன், முத்திரை மோதிரம், தெய்வத்தினுடைய முத்திரை மோதிரம், தெய்வத்தினுடைய வாக்கு, திருவாக்கு, வாக்கியமா இருந்தாலும் சரி, மான்மியமா இருந்தாலும் சரி, பாடலா இருந்தாலும் சரி, எதுவும் அது முத்திரை மோதிரம். அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொண்டே காட்டணும்னு ஏமா விட்டுருவானா? விடமாட்டானா? அப்போ முத்திரை மோதிரம் வச்சுக்கலாமா, வச்சுக்கூடாதா? அப்போ முத்திரை மோதிரம் எப்படி எளிமையா இருக்கு? வாக்கியமாக, பாடலாக, மான்மியமாக எடுத்து வச்சிருக்கேன். அதை நீங்க ஒரு வரி எடுத்து நீ யாரு அப்படின்னு கேட்டா, தலப்பா அடையாளம் ஒரு பக்கம் இருந்தாலும் யாருன்னு கேட்டோன்னே ஒரு வாக்கியத்தை எடுத்து அங்க படிங்க, என்ன பண்ணுவாங்க? இப்ப முத்திர முகத்தை காட்டோன்னா அரசனை போய் பார்த்து போ போ அப்படிம்பாங்களா இல்லையா? அப்ப அது என்ன, அந்த அந்த வாக்கை எடுத்து படிக்கணும். அதுதான் சொன்ன, அப்படி சொல்றாங்க. அப்போ ஆமா, இப்ப இருள் போகுது இல்லையா? அவ்வளவுதான். ஆமா, அதான் நம்ம சொல்றாங்க. அத சொல்லாத நிலையுமை சொல்லி வச்சுட்டாங்க. அதுல சொல்லாத நிலைய, சொல்லாத நிலையுமை வழி நூலில் சொல்லி மறைத்து வைத்தேன். யாருக்கு? சந்ததி. அப்ப நம்ம சந்ததியாச்சு. இப்ப சந்ததி அப்படின்னா பிறந்து வந்தது ஒரு சந்ததி, அது இல்லைங்கள. இப்ப என் புள்ள எங்க அப்பா வயிற்றுல நான் பிறந்தேன், என் வயிற்றுல என் பிள்ளைங்க பிறந்துச்சு, அது மெய்வெளி சந்ததின்னு சொல்லலாம். மற்ற ஆளுகள்லாம் அப்படி சந்ததி இல்லையா?
கேட்கணும் இல்லையா? யார் யார் தெய்வ திருவாக்கியும் பாடலையும் ஆன்மீகத்தையும் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் பூராம் சந்ததி, அவர்களும் சந்ததி தான், இவர்களும் சந்ததி என்று எடுத்தா அதை சொல்றாரு. யாரு? இன்னொருத்தர் சொல்றாரு. புகன்றதுக்கு நான் சொல்லல, ஏன்னா நான் சொன்னேன் எங்கூட சண்டைக்கு வந்துருவாங்க, அதனால நான் சொல்லல. புகன்றதுகள் கலைஞானம் 2ஆம் காண்டம் தெய்வம் சொல்றாங்க. யாருக்கு? புதல்வர் எந்தன் மாணவர்க்கு புதையலாகும். எது? என்னது? புதையல். புதையல்னா என்ன? தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம் எல்லாம் புதையல் தான். தங்கம் மட்டும் புதையல் இல்லை, எல்லாம். அதுதான் வேதத்தை மேலாக படிக்காதீங்க, புதையலை தேடுவது போல் தேடி படிக்க வேண்டும் சொன்னாங்க. நம்ம தேடணுமா? புரியுதா? அது சொல்றாங்க. அப்போ அது அந்த புதையலை தேடுற மாதிரி நீ வேதத்தை படிச்சீங்கன்னா புரியும். அப்போ புகன்றதுகள் கலைஞானம் 2ஆம் காண்டம் புதல்வர் எந்தன் மாணவர்க்கு. யார் இதை எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் யாரு? மாணவர்கள். மாணவர்க்கு புதையலாகும் அப்படின்னு அதை எடுத்து அவர் சொல்லிட்டு போறாங்க. தெய்வம் அடுத்தது, இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருமா? எல்லாம் சொல்றோம். சொன்னாங்க அந்த கீர் சொன்னார் ஒரு வாக்கியம், எத்தனையோ வந்தது 1000 மாத்து கொண்டது. அந்த 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 சூரிய ஒளியே இவ்வளவு இருந்துச்சா, உன் பிறவி இருளை மாய்க்கக்கூடிய அந்த ஞான சூரியன் எவ்வளவு ஒளி கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களே, அவ்வளவு கோடி சூரிய பிரகாசம். அப்ப அப்படின்னா நம்ம இருள், வெளியிருளை விட நம்ம மன இருள் காசு ரொம்ப இருட்டா இருக்குன்னு தெரியுதா இல்லையா? பெரிய. அதனாலதான் அந்த இருளை மாத்தணும். எப்படி மாத்தினாங்கன்னு சொன்னாங்க. சொல்றாங்க சில பேர்த்துக்கு அந்த மனம் இப்படி இருள் மனமாவே இருக்கு. அதைத்தான் தெய்வம் பாடல்ல கொடுக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். 7 கோடி சூரியதான் எதிர் நின்றாலும். போன வாரம் சின்ன படிச்சாங்க ஆலயத்தில், சபைக்கரசர். 7 கோடி சூரியர் தான் எதிர் நின்றாலும், எத்தனை கோடி சூரியன் வந்தாலும் கண்ணு தெரியாதவங்களுக்கு, குருடாய் இருக்கிறவங்களுக்கு சூரியன் தெரியுமா? அதுக்கு தான் சொல்றாங்க. அப்ப இருள் மனத்தை பற்றி சொல்லணும். 7 கோடி சூரியர் தான் எதிர் நின்றாலும் இருளன்றி குருடருக்கு துலக்கம் உண்டோ? இல்லையே. என்ன சொல்றாங்க? இந்த முழு வேதம்னா என்னன்னு சொல்ல, அதுக்காக நான் எடுக்கிறேன். முழு வேதம், இந்த முழு வேதம் என்ன? தவவாய்மை. யாருடைய தவமாய்? தெய்வத்தினுடைய தவவாய்மை. முழு வேத தவவாய்மை. அது என்ன? முனிவன் வாக்கு. இந்த மூண்ட இருள் மனத்தினருக்கு விளக்கமாமோ? விளக்கமா இல்லையே. நான் ஏங்க விளக்கம் இல்லை? நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நலுங்குலக பொருள் நாடி வெறுமை கொண்டு, நம்ம இந்த உலக பொருள் மேலேயே நாட்டம் வைக்க வேண்டாம் தெய்வம் சொல்ல. நல்லா கவனிக்கணும். ஏன்னா குடும்பத்தில் இருந்தா தொழில் செய்யணும், சம்பாதிக்கணும். அது உன்ன வார்த்தையை போடுறாங்க பாருங்க. நலுங்குலக பொருள் நாடி நாடலாம், வெறுமை கொண்டு அதே தான் தெரியாத அப்படின்னு அற்புதமா சொல்றாங்க. நம்ம கவனிச்சோம்னா தெரியும். வெறுமை கொண்டு நாசமுறை. எதை கொண்டு? அந்த விஞ்ஞானத்தை விட்டுட்டு, அவசரம் கொண்டு அதனை விட்டு, எதனா இந்த விஞ்ஞான செயலை விட்டு, அதனை விட்டு விழுந்து என்ன வரும்? விழுந்து விழுந்து அழிந்தினாலும் எரி நரக விறகு. அந்த நரகத்துல எரி நரக, அதாவது விறகாக, நரக அக்னியில வெறும் விறகாக நம்மை பயன்படுத்துவார்கள் என்று செய்வோம். ஆமா, அது மாதிரிதான் நம்ம செயல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது எத்தனையோ இடத்துல பல கோடி சொல்றாங்க, டயத்தை கொடுத்துட்டாங்களே, அதனால அதை முடிச்சிருவோம். அப்போ அதை ஒண்ணுன்னு சொன்னாரு, ஓசை கொண்ட அந்த நடனத்தை சொல்லும்போது, ஓசை கொண்ட நடனத்தாலே மனு. அப்போ ஓசை கொண்ட நடனம் தெய்வத்தினுடைய திருவாக்குத்தான் என்னவா மாத்துது? ஈசனாகமா. நரரை மக்களாக்கி, மக்களை தேவர்களாக ஆக்கி, அந்த தேவர்களை என்ன பண்ணாங்க? ஜெய சீடர்களாக ஆக்கினாங்க. ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஆக்கினாங்க. செய்தலை செவியன் பாருங்க எப்படி மாத்தினாங்க. அந்த ஓசை கொண்ட நடனம் எப்படி மாத்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? மாத்திச்சா மாத்தலையா? இப்ப நம்மளை மாத்திருக்கா அப்படின்னு. செய்தலை செவிகன் வாங்கி ஆபரேஷன் பண்ணாங்களா தெய்வம் அப்படின்னு பார்க்கணும். பண்ணல. இப்ப கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணா தெரியும், வயிற்றுக்கு ஆபரேஷன் பண்ணா தெரியும், எல்லாத்தையும். தெய்வம் ஆபரேஷனே பண்ணல, ஆனா மாத்திருக்காங்க. எதை மாத்திருக்காங்க? இந்த நரனை மனுவாக மாற்றி
மனுவை தேவனாக மாற்றி அந்த தேவனை சீலராக மாற்றி இருக்கிறார்கள் என்று கொடுக்கிறார். செய்தலை செவிகன் வாயும் இதெல்லாம் இருந்துச்சு. இங்க பாருங்க, இப்ப நல்லா கவனிக்கணும். செய்தலை செவிகன் வாயும் இதெல்லாம் என்ன தீக்குண பேலை இது நல்லது செய்ய விடுமா? இந்த கண்ணு, இந்த நாக்கு இருக்க நல்லது செய்ய விடுமா? இந்த காது நல்லதை கேட்க முடியுமா? அது அடுத்த பாடல், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நாசி அது என்ன ஆரம்பம்? செய்தலை செவிகன் வாயும் இல்ல அந்த பாடலுக்கு பாய்மன வீட்டு பாய்மன வீட்டுக்கு ஞாபகப்படுத்தினால சொல்றேன். பாய்மன வீட்டில் என்ன குடியிருக்குன்னு சொல்றேன். பேய் கூடி இருக்கும். அது பேர் குடியிருந்தோன்னு என்ன அந்த பேரறிவு அடிமையா. இப்போ சொன்னா யாரும் கோச்சு கூடாது. இப்போ நம்ம ஆம்பளையாள் இருக்கோம், பொம்பளையாள் தான் ஃபுல்லா அதிகாரம் உண்டா, நம்ம என்ன பண்ணுவோம்? சரி சாமி அப்படின்னு சொல்லித்தானே தீரணும். அது போல அங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வாசியில் நாயும் வாசியில் என்ன இருக்கு? வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவினா அமுதத்தை அருந்தக்கூடிய செவி. அந்த பாட்டையாவுடைய அந்த அமுத செவிய உண்டதுனாலதான் பாட்டையா பின்னாடி தெய்வம் போனாங்க. தில்லை அமுதம் என கெடுத்துட்டினி. தில்லை அமுதம் என்னன்னு சொல்லிட்டாங்க. தித்தித்த நாள் முதலாய் தில்லை அமுதம் என கெடுத்துட்டினி. தித்தித்த நாள் முதலாய் இந்த புல்லும் பூமிதனில் உள்ள உணவு ருசிக்க அதுல எப்படி வந்துச்சு? போதை வந்துச்சு. நம்மளுக்கு யாருக்காவது மெய்வழியில இந்த இதை கேட்டு பாடலை கேட்டு வாக்கியத்தை கேட்டு போதை வந்துச்சா? வரலையே. உடனே அதான் நாத போதை வரணும் இல்லையா? அந்த போதையால் இங்குள்ளது எல்லாம் மறந்து நம்மளுக்கு போதை வர வேண்டாம். இதை நல்லா இதை நம்ம நினைவுல கொள்ளணும்னு நினைவாவது வரணுமா இல்லையா? அப்ப போதையால் இங்குள்ளது எல்லாம் மறந்து பின்னாலேயே தொடர்ந்தே என்ன அந்த திறந்து எப்படி சாதா கிண்ணத்துல அல்ல, பொற்கிண்ணத்துல கஞ்சாவை கலந்து குடிச்சு எப்படி போதை வருமோ அது போல போதை பாட்டையாவுடைய திருவாக்கில் யாருக்கு வந்துச்சு? தெய்வத்துக்கு. இப்போ பாட்டையாவுடைய திருவாக்கை விட நம்முடைய தெய்வத்தினுடைய திருவாக்கு எவ்வளவு மேன்மையா இருக்கு. கோடி மடங்கு சொல்லலாமா சொல்லக்கூடாது. அப்ப நம்மளுக்கு கொஞ்சமாவது போதை வரலாமா? போதை வரக்கூடாதா? அந்த வரலாமா? அந்த கஞ்சா குடிக்கலாமா? குடிக்கூடாதா? நம்ம வெளி உலகத்துல கஞ்சா, அந்த கஞ்சா ஞானிகள் பூரா அந்த கஞ்சாவை குடிச்சாங்க. போதை வர எந்த கஞ்சான்னு என்ன சொல்லிட்டாங்க? தெய்வத்தினுடைய திருவாக்கு அந்த கஞ்சாவாக இருக்கிறது என்பதை எடுத்து சொல்றாங்க. அது இன்னொன்னு சொல்றாங்க. விரும்பார்க்கு இது விரும்புனா என்ன, விரும்பலன்னா என்ன? விரும்பார்க்கு எழுத்தெனவே இருந்த பஞ்சாச்சரமே ஆனா விரும்பிட்டீனா அது ரவி கோடி வீசும், அள்ளி வீசும் அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னொரு மான்மீதர் கூட வாடாத கண்ணி அது வையாது பத்தான ஏடான கலைமகள் இருமணம் காட்டிக்கிறாங்க. அது என்ன ரெண்டு மனம்? வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள் இருமணம் காட்டினாங்க. என்ன இருமணம்? நீ விரும்பு அது ஏடு, நீ ஏடுன்னு நினைச்சினா ஏடு, அது கலைமகள் நினைச்சினா கலைமகள். இருமணங்காட்டி தோடுடை செவியும் துளங்கு குண்டலமும் கூடத்த பிரம குறியதில் நின்று வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் அப்படின்னு என்ன பண்றாங்க? தெய்வம் ஆடிக்கிட்டே போறாங்க. எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதனால அப்புறம் இந்த வார்த்தைய தெய்வம் ஈசனான மதி நல்லா சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தைய தெய்வ திருவாக்க ஈசனான மதியெழுத்தே இது. இப்ப இந்த எழுத்து தெய்வத்தினுடைய வேதம் ஈசன் நம்ம என்னைக்காவது நினைச்சோமா? ஈசனான மதியெழுத்தாக இருக்கிறது. கிறிஸ்டின் கோயில் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ன எழுதியிருக்கேன்? யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
கேள்விப்பட்டது இல்லையா? வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு அப்படின்னா என்ன? இயேசு துணியாக இருக்கிறார். அப்போ வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற அப்போ தெய்வம் ஈசனான மதியெழுத்தே இது என்று எடுத்து கொடுக்குறாங்க. ஒரே ஒரு திருவாக்கியத்தை படிச்சுட்டு இந்த முத்திப்பேருடைய நிறைவு செய்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த நிறைய தெய்வம் சங்காரமா ஒரு பாமரரும் படிக்காதவனும் விளங்கி கொன்ற லெவல்ல இந்த விஞ்ஞானத்தை போதிச்சது யாரு அப்படின்னு சொன்னா தெய்வத்தை தவிர இந்த உலகத்துல யாரும். நம்மளுக்கு ரிக்கேஜூர் சாம் அதர்வன வேதங்கள் எல்லாம் புரியுமா? புரியாது. அதனால புரியாது. நம்ம புரிஞ்சுக்கிற லெவல்ல எடுத்து கொடுத்தது தெய்வம் ஒண்ணுதான். அதையாவது நம்ம புரிஞ்சுக்கிற அளவு படிக்கிறோமானா படிக்கல. இந்த 256வது திருவாக்கியத்துல தான் செய்கிற காரியம் தெய்வம் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. தான் செய்கிற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறவனை. அப்ப தெய்வம் தூரத்தில் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? பக்கத்திலேயே இருக்காங்க. நான் நீ தெரியாதுன்னு நினைக்காத யாருமே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் செய்கிற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறவனை எம் எண்ணமாகிய கை தொடாது. அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு? அவங்க திருக்கரம் எப்படி இருக்கு? எண்ணமாக இருக்கு, நினைவாக இருக்கு. அந்த நினைவுதான் வேதத்துல இறக்கி வச்சிருக்காங்க. தான் செய்கிற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறவனை எம் எண்ணமாகிய கை தொடாது. அப்படிப்பட்டவனுக்கு நாம் நேசம் அல்ல. யார் இன்னொரு நேசத்து அவங்க நேசம் இல்லாட்டி பரவாயில்ல, இன்னொரு நேசம் கொண்டு விடுறாங்க. என்ன நேசம்? யமன் தான் நேசன். எவன் ஒருவன் தன் நினைவாகிய பிடரியில் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நினைவாகிய பிடரியில் நாம் இருக்கிறோம் என்று அச்சத்தோடு வாழ்கிறானோ அவன் நினைத்து தேடியது மட்டுமன்றி என்ன நினையாதது பலவும் தரப்பெறும். தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளைவேறும். மைக்க தொட்டேன், பொண்ணாயிருச்சா? இப்ப எது தொட்டது? உன் நினைவு பொன்னாக விளைவேறும். தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக, உன் ஜீவன ஏகமானது நினைவானது பொன்னாக விளைவேறும். நீ எம்மை தொடர்ந்து சொன்ன, நீ எம்மை தொடர்ந்து எமது நோக்கிற்கு இணங்கி சலியாது நடந்தால் நாம் உனக்கு அறிவித்தது மட்டுமன்றி அறிவிக்காது பலவும் எங்கே தோணும்? உன் நினைவில் தோன்றும். நினைவு என்ன இருக்கு? பிரம்மமாக இருக்கிறது, ஆகாயமாக இருக்கிறது. நினைவில் தோன்றும், தானாக குதித்து வந்து நிற்கும். அப்ப அந்த தானாக குதித்து வந்து நிற்பதை தெய்வம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் இந்த வேதத்தை படித்து பாடி நாம் அவர்களுடைய இந்த இகத்திலும் பரத்திலும் சேமமாக வாழ்வோம் என கூறி முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.